தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். அனைவருக்கும் வணக்கம். புரட்சி தமிழர் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிற நடிகர் சத்யராஜ் அவருடைய அன்பு மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்காரு. திமுகவில் இணையதான் ஒரு செய்தியாப்பா, யார் வேணாலும் எந்த கட்சியில் இணையலாம், இது ஒரு பெரிய செய்தியா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். திமுகவில் சத்யராஜ் அவர்களுடைய மகள் இணைந்தது செய்தி கிடையாது, ஆனால் இணைஞ்சதுக்கான காரணங்கிறது தான் மிக முக்கியமான செய்தி. இணைந்ததற்கான காரணமாக அவங்க சொல்லியிருப்பது கலைஞருடைய கொள்கைகள், கோட்பாடுகள், ஸ்டாலின் ஆட்சியினுடைய சாதனைகள், அண்ணாவினுடைய கனவுகள், பெரியாருடைய கோட்பாடுகள், திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்கள், திமுகவுடைய கோட்பாடுகள், சித்தாந்தங்கள். இதற்காக நான் திமுகவில் இணைஞ்சேன் அப்படின்னு அவங்க சொல்லலை. அவங்க சொல்லியிருப்பது 3 முக்கியமான காரணம். ஒன்று, நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், அதாவது நான் ஒரு என்ன சொல்கிறது, உணவு ஊட்டச்சத்து நிபுணர். அதனால் நான் ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். திமுகவில் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா திமுக காலை உணவாக ஆரோக்கியமான உணவை கொடுக்குறாங்க. ரெண்டாவது, அவங்க பெண்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. என்னென்னா 1000 ரூபா உரிமைத்தொகை கொடுத்துருக்காங்க. மூணாவது, அனைத்து மதங்களையும் மதிப்பாங்க. இந்த 3 முக்கியமான காரணங்களுக்காகத்தான் நான் திராவிட முன்னேற்ற கழக அருமையான கட்சியில், அழகான கட்சியில் என்னை இணைத்து கொண்டேன்னு சொல்லி சகோதரி திவ்யா சத்யராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒன்று அக்கு வேற ஆணி வேற பிரித்து இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். மரியாதைக்குரிய அண்ணன் சத்யராஜ் அவர்கள் மீது நமக்கு பேரன்பு உண்டு, மரியாதை உண்டு. காரணம் என்னன்னா, திரைப்படங்களையும் சரி வெளியும் சரி தமிழர் நலன் சார்ந்த பல்வேறு போராட்டங்களில், பிரச்சனைகளில் தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக பதிவு செய்யக்கூடியவர். சில கருத்துக்களில் நமக்கு முரண்கள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி ஒரு தமிழனாக, ஒரு தமிழ் குடிமகனாக பல்வேறு உதவிகளை செய்யக்கூடிய நபர் மரியாதைக்குரிய அண்ணன் சத்யராஜ் அவர்கள். இந்த கையில் செய்கிறது இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் செய்கிற உதவி சரியான நபருக்கு போய் சேர வேண்டுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பார். உண்மையிலே உதவிக்கிட்டு வந்தால் எத்தனையோ மாணவர்களுக்கு, மருத்துவ மாணவர்களுக்கு, மருத்துவ தேவைகளுக்கு, அதே போல் ஈழத் தமிழர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய முகாம்களுக்கு, பல்வேறு சிறைவாசிகளுக்கு எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துருக்காரு. குறிப்பாக மரியாதைக்குரிய அண்ணன்மார்கள் பேரறிவாளன், ராபர்ட் பயஸ், இவங்களுக்கெல்லாம் நிறைய உதவிகளை வந்து மறைமுகமாக செஞ்சவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் அப்படிங்கிறனால ஒரு தமிழனாக அவர் மீது நமக்கு எப்போதும் மரியாதை உண்டு, அந்த மரியாதை குறையாது. இப்போ பிரச்சனைனா, சத்யராஜ் அவருடைய மகள் திவ்யா சத்யராஜ் அவங்களும் ஒரு நல்ல சமூக செயற்பாட்டாளர் தான். சில கருத்துக்களை வந்து ஆணித்தரமாக பதிவு செஞ்சாங்க சமூக வலைதளங்களில் கூட. அப்படிப்பட்ட ஒருத்தங்க இப்பொழுது அரசியலுக்கு வந்திருக்காங்க. அப்போ அரசியலுக்கு வரும்போது அவங்களை கேள்வி கேட்கக்கூடிய உரிமையும் விமர்சிக்கக்கூடிய தகுதியும் நமக்கு இருக்குது. ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிற காரணம் அப்படி. திமுக ஆரோக்கியத்துக்கு மரியாதை தர்ற ஒரு கட்சி, ஆரோக்கியத்துக்கு மரியாதை தர்ற ஒரு கட்சி. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். நான் ஒரு ஊட்டச்சத்து நிபுணர். அதுக்கு ஒரு உதாரணம் வந்து தலைவருடைய காலை உணவு திட்டம். திமுக பெண்களுக்கு மரியாதை தர்ற ஒரு கட்சி, அதற்கு உதாரணம் தலைவருடைய புதுமை பெண் திட்டம். இது எல்லாத்தையும் விட எல்லா மதங்களுக்கும் மரியாதை தர ஒரே கட்சி திமுக மட்டும்தான். திமுக ஒரு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி. நான் ஒரு ஊட்டச்சத்து நிபுணர்கள் அடிப்படையில் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், அதனால் நான் திமுகவில் சேர்ந்தேன்னாங்க. ஆரோக்கியத்துக்கு முக்கியம்னா என்ன சொல்ல போகிறாங்கன்னு நானும் வந்து ஆர்வத்தோடு பார்த்தேன். காலை உணவு திட்டம் வந்து கொடுக்குறாங்க, அதனால் அது ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கட்சின்னு சொல்லி திவ்யா அவர்கள் சொல்கிறாங்க. எது காலையில் திங்கக்கிழமை உப்புமா, செவ்வாய்க்கிழமை உப்புமா, புதன்கிழமை உப்புமா, வெள்ளிக்கிழமை உப்புமானு வாரத்தில் இருக்கக்கூடிய 5 நாட்களில் 4 நாட்கள் உப்புமாவும் கிச்சடியும் போடுவது ஆரோக்கியமான உணவா? 70 ஆண்டு கால திமுகவுடைய ஆட்சியில் 6வது முறையாக ஆட்சிக்கு வந்து 1954 காலத்தில் கர்ம வீரர் காமராஜர் பெருந்தலைவர் அவர் சத்துணவு கொண்டு வந்தாருன்னா, மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாருன்னா, அன்னைக்கு ஏழ்மை, வறுமை, சுதந்திரம் அடைஞ்சு ஒரு 7-8 வருஷம் ஆகுது. அதனால் மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் வறட்சி இருந்தது. அதனால் பள்ளிக்கூடத்துக்கு பசங்களை வரவைப்பதற்காக அவர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். நீங்கள் தான் நல்லாட்சி கொடுத்துட்டீங்களே, கலைஞருடைய ஸ்டாக் ஆச்சு, டிராவலியன் ஸ்டாக் ஆச்சு, பொற்கால ஆட்சியை கொடுத்துட்டீங்களே, மக்கள் தான் தண்ணீரை அடைஞ்சிட்டானே, தனி மனிதனுடைய வருமானம் உயர்ந்துருச்ச, எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கொடுத்தாச்சே, அப்புறம் எதுக்கு 75 வருஷம் ஆகி சுதந்திரம் கழிச்சு கிடச்சி காலை உணவு கூட சாப்பிட முடியாத நிலைமையில தான்
தமிழ்நாட்டு பிள்ளைகள் இருக்காங்களா? அந்த காலை உணவும் உப்புமாவை போடுறது தான் ஆரோக்கியமான உணவா? ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி திமுகன்னு சொல்கிறாங்க இல்லையா திவ்யா? ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி திமுகவா இருந்திருந்தா எந்த ஒரு ஆட்சியாளராவது நகரத்துக்குள்ள குப்பை கிடங்க வச்சிருப்பானா? பள்ளிக்கரணை என்கிற சென்னையினுடைய ஸ்பாஞ்ச் அது. ஊட்டச்சத்து நிபுணராக இருக்கக்கூடிய திவ்யா அவர்களுக்கு கொஞ்சம் இயற்கை புரிதலும் இருக்கும்னு நினைக்கிறேன். இயற்கை குறித்த தெளிவும் இருக்குன்னு நினைக்கிறேன். சத்யராஜ் அவர்களுடைய நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடியவர் தான். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சென்னையினுடைய பஞ்சு போல இருக்கக்கூடிய ஒரு நிலம், சதுப்பு நிலம், மார்ஸ் லேண்ட், எங்கள் பள்ளிக்கரணை வேளச்சேரி. அந்த பள்ளிக்கரணை ஏரியில் 90 விழுக்காடு ஆக்கிரமிப்பு யாரோடது? உங்கள் திமுகவுடைய, நீங்கள் இணைந்திருக்க திமுகவுடைய மரியாதைக்குரிய கிருத்திகா உதயநிதி ஸ்டாலினுடைய சான் அகாடமி, அதே போல் இங்கே செந்தாமரை அவர்களுடைய சன்சைன் மெட்ரிகுலேஷன், சன்சைன் சிபிஎஸ்சி அந்த பள்ளிக்கூடங்கள், அதே போல் பல்வேறு தனியார் நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள் மொத்தமாக தாரவார்த்து 10% சதுப்பு நிலம் இருக்குது. அதுலேயும் குப்பை கிடக்கு. ஒரு சதுப்பு நில ஏரிக்குள்ளே குப்பை கிடங்க வச்சு அதை எரிச்சு விடுற இவன் தான் ஆரோக்கியத்தை பேணுற கட்சியா? சென்னையில் கூடிய ஒட்டுமொத்தமான ஏரி குளங்களையும் ஆக்கிரமித்து ஆற்றுக்குள்ளே குப்பையை கொட்டி, ஆற்றுக்குள்ளே கழிவை கொட்டி, கூவங்கிற ஒரு அழகான ஆற்றை சீரழித்து அதை சாக்கடையாக மாற்றின இந்த திமுக தான் ஆரோக்கியத்தை பெண்ற கட்சியா? அதை எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, வெள்ளைக்காரங்காலத்தில் போட் ஹவுஸ் நடத்திருக்கான், போட்டு விட்டுருக்கான். கொல்லத்தில் போன மாதிரி, அளப்பில் ஆலப்புழாவில் போகிற மாதிரி போட் ஹவுஸ் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு நீர்வழித்தரமாக இருக்கக்கூடிய இடத்த மொத்தமாக நாசமாக்கிய இந்த திமுக ஆரோக்கியத்தை பெண்ற கட்சியான். இதை விட பெரிய உச்சப்பட்ட கொடுமை என்னென்னா, தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய ஆறுகளை, அந்த ஆற்று கரைகளில் சின்ன சின்ன கடைகளுக்கு அனுமதி கொடுத்து மொத்த குப்பையும், நீங்கள் ஆற்றுக்கு பக்கம் பாருங்களேன், எல்லா ஊர்லேயும் ஆற்று பக்கத்தில் பைக் சர்வீஸ் பண்ணுறது, பழைய டிவி ரிப்பேரு, பழைய இப்போ இந்த மெத்த ரிப்பேரு, இந்த மாதிரி கடைகளாக இருக்கும். இரவோடு இரவாக மொத்தத்தையும் கொண்டு ஆற்றுல போட்டுருவான். அப்படி தான் வைகையாறு செத்து போச்சு, திருச்சி காவிரி செத்து போச்சு, பவானி செத்து போச்சு. ஒவ்வொரு ஆறும் தமிழ்நாடு முழுக்க எல்லா ஆறுகளும் செத்து போச்சு. ஆரோக்கியத்தை பெண்ற கட்சியாக இருந்தால் அந்த ஆறுகளை மீட்டெடுத்திருக்காதா? மரியாதைக்குரிய திவ்யா அவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய ஆறுகள் பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு செல்லுன்னு சொல்லி புள்ளிவிவரம் சொல்லுது. உங்கள் கோயமுத்தூர் மாவட்டத்தில் தான், நீங்கள் பிறந்த மாவட்டத்தில் தான் சோப்பு நுரை போல் தொழிற்சாலை கழிவு ஆற்றுக்குள்ளே வருது. எத்தனை 4 அடி உயரத்துக்கு, உங்கள் அப்பாவோட உயரமா? இதுதான் ஆரோக்கியத்தை பெண்ற லட்சணமா? திமுக ஆரோக்கியத்தை பெண்ற லட்சம் சொல்லி இளைய தலைமுறைக்கு ஒரு படித்த, பண்புள்ள, சமூக பற்றுள்ள ஒரு கலைஞனுக்கு மகனாக பிறந்த ஒரு ஊட்டச்சத்து நிபுணராக இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிறீங்களே, கேரளாவிலேருந்து ஒட்டுமொத்தமான குப்பையை கொண்டு தமிழ்நாட்டில் கொட்டுறாங்களே, ஏன் யாருமே கண்டிக்கலை? ஏன் திமுகவை சார்ந்த நபர்கள் கேரளாவிலிருந்து கான்ட்ராக்ட் எடுத்து கொண்டு மாட்டு எலும்புகளை, மாட்டு கழிவுகளை கொட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாம் தமிழர் கட்சி சார்ந்த கன்னியாகுமரி பொறுப்பாளர் சீரன் எழுப்பியிருக்காரு. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆரோக்கியத்தை பேணுற கட்சியாக இருந்தா கனிம வளங்களை கொள்ளையடித்து மலைகளை உடைச்சி எம்சாண்டுங்கிற பேரில் அதில் புழுதி கிளம்பி ஒட்டுமொத்த மக்களுக்கும் புற்றுநோய் தொற்று ஏற்படுது, நுரையீரல் தொற்று ஏற்படுது, சைனஸ் ப்ராப்ளம் வருது. இதுதான் ஆரோக்கியத்தை பேணுற லட்சணமா? ஆரோக்கியத்தை பெண்ற கட்சி, நான் ஒரு ஊட்டச்சத்து நிபுணர், அதனால் நான் இதுக்கு ஆதரவு கொடுத்தேன்னு சொல்கிறீங்களா மரியாதைக்குரிய திவ்யா சத்யராஜ் அவர்களே? ஆரோக்கியத்தை பெண்ற கட்சியாக இருந்தால் விவசாய நிலத்துக்குள்ள மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குமா? ஆரோக்கியத்தை பெண்ற கட்சியாக இருந்தால் ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து வச்சிருக்குமா? ஆரோக்கியத்தை பெண்ற கட்சியாக இருந்தால் கூடங்குளம் அணு உலைக்கு ஆதரவு கொடுத்துருக்குமா? ஆரோக்கியத்தை பெண்ற கட்சியாக இருந்தால் எண்ணூர் அனல் நிலையத்தை விரிவாக்கம் செய்ய துடிக்குமா? ஆரோக்கியத்தை பெண்ற கட்சியாக இருந்தால் இயற்கை விளைநிலத்தை 5700 ஏக்கர் அழிச்சு பரந்தூர் விமான நிலையம் அமைக்க துடிக்குமா? ஆரோக்கியத்தை பெண்ற கட்சியாக இருந்தால் அரிட்டாப்பட்டி ஜங்ஷனுக்கு மறைமுகமாக அனுமதி கொடுத்துருக்குமா? ஆரோக்கியத்தை பெண்ற கட்சியாக இருந்தால் விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய விவசாய நிலங்களை எடுத்து சிப்காட்டுக்கு குடிக்க துடிக்குமா திமுக? இப்படி சொல்கிறீங்களே நீங்கள் ஊட்டச்சத்து நிபுணர் தானே, ஆரோக்கியத்தை பேணுறவங்க தானே. தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணுங்கள், தமிழ்நாடு முழுக்க சுற்றி வாங்க. கன்னியாகுமரிக்கு போங்க, திருநெல்வேலிக்கு போங்க, தென்காசிக்கு போங்க, விருதுநகருக்கு போங்க, மதுரைக்கு போங்க, ராமநாதபுரத்துக்கு போங்க, உங்கள் ஊர் கோயம்புத்தூரை சுற்றி வாங்க, உங்கள் அவினாசிக்கு போங்க, அன்னூருக்கு போங்க, சத்தியமங்கலத்துக்கு போங்க, அப்படியே கரூருக்கு வாங்க, திருச்சிக்கு வாங்க. தமிழ்நாடு முழுக்க ரவுண்ட் அடிங்க. ஒரு மாதம் டூர் போங்க. டூர் போய் ஒவ்வொரு ஊரில் மக்களை சந்திங்க. அந்த மக்கள்கிட்ட கேளுங்க, கழிவு நீர்னு ஒன்று இருக்காமா? கழிவு நீர் வாய்க்கால்
உங்கள் ஊரில் மழை பெஞ்சா தண்ணிக்கு போகிறதுக்கான வாய்க்கால் இருக்காமா? கழிவுநீர் வாய்க்கால் மழைநீர் வாய்க்கால் தனித்தனியாக இல்லாமல் ரெண்டையும் ஒன்றா வச்சுக்க இவன் தான் ஆரோக்கியத்தை பண்ணுறானா? மழை காலத்தில் கொசு வந்து செத்துக்கிட்டு இருக்கோம், டெங்கு கொசுவில் செத்து, இப்போ வந்து புதுசாக வைரஸ் வந்து அதில் செத்துக்கிட்டு இருக்கோம். முழுக்க கொசுக்கடியில் போட விட்டு புதிய நோய்களை பரப்பி விட்டு நோய்களுடைய கூடாரமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. டெங்குல மட்டும் பலாயிரக்கணக்கான பேர் செத்தான். இவங்க ஆரோக்கியத்தை பண்ணுறாங்களாம். சித்தரஞ்சன் சாலையும் கோபாலபுர வீதிகளையும் அறிவாலய வீதிகளையும் வைத்து தமிழ்நாடு சுத்தமாக இருக்குன்னு நினச்சாதீங்க. கொஞ்சம் வாங்க, வடசென்னை பக்கம் போங்க, மழை காலங்களில் வாங்க. மழை பெஞ்சா மேலேருந்து தண்ணி கீழே போகும்ல, இங்கே தண்ணி போச்சுன்னா கீழேருந்து பிளாஸ்டிக் வெளியே வரும். பூமிக்குள்ளே புதஞ்சிக்கிற பிளாஸ்டிக் பூரா வெளியே வரும். 20 அடி தோன்றுனா கீழடி நாகரிகம், 2 அடி தோன்றுனா திராவிட நாகரிகம். 20 அடி தோன்றுனா யானை தந்தம் கிடைக்கும், யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்பு கிடைக்கும், தங்கத்தால் செய்யப்பட்ட மூக்குத்திகள் கிடைக்கும், தங்கத்தால் செய்யப்பட்ட காதணிகள் கிடைக்கும். 20 அடியில் கீழடி 2 அடி தோன்றுனா லேஸ் பாக்கெட்டும் சரக்கு பாட்டிலும் கிடைக்கும். திராவிட நாகரிகம். உங்கள் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால தான் நான் வந்து டிஎம்கேல நான் வந்து டேடி வந்து என்னோட அப்பா கூட சொன்னாங்க, நான் வந்து ஆரோக்கியத்துக்கு தமிழ்நாடு முழுக்க 6753 டாஸ்மாகை திறந்து தமிழ்நாட்டில் 2 கோடி பேரை குடிக்க வச்சு தமிழ்நாடு முழுக்க பல லட்சக்கணக்கான இளம் விதவைகளை உருவாக்கி ஒட்டுமொத்தமான தமிழர்களில் பாதி பேருடைய உடல்நிலையை சீரழித்து லிவரை காலி பண்ணி அவன் வாழ்க்கையவே காலி பண்ணியிருக்கிறது இந்த திராவிட மாடல் கும்பல். இதுதான் ஆரோக்கியத்தை பேண்ட லட்சணமா திவ்யா அவர்களே? தீபாவளிக்கு 450 கோடி, இந்த பொங்கலுக்கு 723 கோடி, போன வருஷம் 50,000 கோடி, இந்த வருஷம் 55,000 கோடி டார்கெட். ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடிக்கு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு போடுற பட்ஜெட்டுக்கு நிகரான பட்ஜெட்டில் அங்கே படிக்கிற காசை விட அதிகமாக குடிக்கிறான். பள்ளிக்கல்வித்துறைக்கு 45,000 கோடி பட்ஜெட்டு, இங்கே 55,000 கோடிக்கு குடிக்கிறான். 55,000 கோடிக்கு தமிழர்களை குடிக்க வச்சு அந்த பணத்தில் ரத்தத்தில் வாழ்கிற அந்த தமிழர்களை கொன்று அவன் வேர்வையில் வாழக்கூடிய இந்த திராவிடம் மாடல் ஆட்சி தான், திமுக ஆட்சி தான் ஆரோக்கியத்தை பேண்ற ஆட்சி. ஆரோக்கியத்தை பேண்ற ஆட்சி டாஸ்மாக திறந்து சரக்கை ஊற்றி கொடுக்கும், அப்படித்தானே? நெக்ஸ்ட், முதல்ல ஆரோக்கியத்தை பேண்ற கட்சி. அடுத்து என்னன்னு பார்த்தா பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற கட்சி. என்ன பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க? 1000 ரூபா உரிமை தொகை. நான் கூட பெண்களுக்கு உரிமை தொகைனா பெண்களுக்கு மரியாதை அப்படின்னா ஆணுக்கு நிகர் பெண் என்ற அடிப்படையில் ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம்னு சட்டமன்றத்தில் பெண்களுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகளை கொடுத்தாங்க அப்படின்னா அது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி. பாராளுமன்றத்தில் 40 தொகுதியில் 20க்கு 20 பெண்களை நிப்பாட்டினாங்கன்னா அது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி. இல்லை அமைச்சரவையில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாதிக்கு பாதி உட்கார வச்சாங்க அப்படின்னா அது பெண்களுக்கு முக்கியத்துவம் கட்சி. குறைந்தபட்சம் 33 விழுக்காடாவது சட்டசபையில் பாராளுமன்றத்தில் அமைச்சரவையில் இடம் கொடுத்துருந்தா அது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி. இல்லை 70 ஆண்டு கால பெண்ணுரிமை பேசிய திமுகவில் மாவட்ட செயலாளர்களில் ஒன்றிய செயலாளர்களில் நீங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா அது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி. கூட பிறந்த இல்லை அவங்க அப்பாவுக்கு பிறந்த சகோதரி கனிமொழி அவர்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்காம அவங்கள ஒதுக்கி தூத்துக்குடி தள்ளி விட்டுட்டு ஆட்சியிலையும் கட்சியிலையும் அவங்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்காம அவங்களையே ஒதுக்கி வச்சுக்கிற திமுக தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சியா? திமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் பெண்கள் எத்தனை, பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெண்கள் எத்தனை, அமைச்சரவையில் பெண்கள் எத்தனை, ஒன்றிய மாவட்ட பொறுப்பாளர்களில் பெண்கள் எத்தனை, எல்லாத்தையும் தாண்டி திமுகவுடைய அமைச்சரவையில் ஒரே ஒரு பெண் அமைச்சரை வச்சுக்க திமுக தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி. பெண்களுக்கு முக்கியத்துவம் கட்சி தான் அன்பழகனுடைய நினைவு நாள் கூட்டத்தில் பெண் போலீஸை இடுப்பு பிடிச்சி கிள்ளுது. பெண்களுக்கு முக்கியத்துவம் கட்சி தான் கரூரில் மகளிர் தலைவியுடைய இடுப்பு பிடிச்சி கிள்ளுது. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சியில் தான் ஆன்லைனில் உட்காந்துக்கிட்டு திமுகவை எதிர்க்கக்கூடிய அத்துணை பெண்களையும் அபியூஸ் பண்ணுது, ஹராஸ் பண்ணுது, அசிங்கமாக ஆபாசமாக இழிவாக குடும்பத்தார் குறித்து பெண்கள் குறித்து மனைவிமார்கள் குறித்து கேவலமாக எழுது. இதுதானா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற கட்சியோட லட்சணமா? இந்திரா காந்தியுடைய தலையில கல்லை எறிந்தவுடன் அது மாதவிடாயில் வந்த ரத்தம்னு கருணாநிதி சொன்னாரு, அதுதான் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற லட்சணமா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் குறித்து மிக இழிவான கருத்துக்களை பேசினாரே மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்களும் அவருடைய முன்னாள் முதலமைச்சர்களும் திமுகவுடைய நட்சத்திர பேச்சாளர்களும் எவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளை சமூக வலைதளங்களை பதிவு பண்ண முடியாத வார்த்தைகளை பேசினாங்களே, அதுதான் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற லட்சணமா? யார்? செந்தில் பாலாஜி இளவரசிக்கு சசிகலாவுக்கு நெருக்கம், இளவரசிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கம் அப்படின்னு சொல்லி பேசினார உங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அதான் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற லட்சணமா? எடப்பாடி பழனிசாமி
காலில் விழுந்தாரு, விட்டா காலுக்குள்ளே போயிருப்பாரு அப்படின்னு பேசுகிறார் உதயநிதி ஸ்டாலின். இதான் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற லட்சணமா? இந்த காயத்ரி ரகுராமு, இந்த குஷ்பு, இவர்களெல்லாம் வந்து ஐட்டங்க அப்படின்னு சொல்லி ஆபாச வார்த்தைகளில் பேசுகிற சைதை சாதிக்கு, இதான் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற லட்சணமா? இந்த குஷ்புவை எங்கள் அண்ணன் 4 தடவைன்னு சொல்லி ஒரு ஆபாச வார்த்தையை சொன்னார் சைதை சாதிக்கு, இதான் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற லட்சணமா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு இந்த கட்சியில் வாழும் பெரியார், வாழும் கருணாநிதி ஒருத்தர் இருக்கார். அவர் பேசின பேச்செல்லாம் கேட்டு தான் மரியாதைக்குரிய திவ்யா சத்யராஜ் வந்து திமுகவில் சேர்ந்தீங்களா? அவர் பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? உங்கள் அப்பா போட்டு காட்டியிருக்காரா? இல்லை திமுக காரங்களை அதை காட்டுவாங்களா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மட்டும் இல்லை, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பல பேர் இந்த கட்சியில் இருக்கான், அத்தனை பேர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான். அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பொறுத்து கொண்டு தான் நீங்கள் இந்த கட்சியில் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய கட்சின்னு சொல்கிறீங்க. எதிர்த்து பேசக்கூடிய ஜெயலலிதா அவர்களை, சசிகலா அவர்களை, அன்னைக்கு இந்திரா காந்தியை, இன்னைக்கு குஷ்பு அவர்களை, காயத்ரி ரகுராமை, நாம் தமிழை சேர்ந்த மாநில பொறுப்பாளர்களை, பெண்களை அவ்வளவு ஆபாசமாக இழிவாக உருவக்கேலி செய்து அபியூஸ் பண்ணுகிற இந்த ஐடிவிங்கிட்ட தான் நீங்கள் போய் சேர போகிறீங்களா? நெக்ஸ்ட் 3வது பாயிண்ட், முத்தான பாயிண்ட். அனைத்து மதங்களுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக, அதனால தான் நான் தலைவர் கூட சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் சொல்கிறாங்க. பரிசுத்த ஆவியில் இட்லி வேகமா அப்படின்னு கருணாநிதி கேட்டிருக்காரு கிறிஸ்தவ மதத்தை பார்த்து. இதுதான் அனைத்து சாதிக்கும் அனைத்து மதத்துக்கும் மரியாதை கொடுக்குறதா? இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று தமிழ்நாடு சட்டசபையில் முதல்ல பதிவு பண்ணது கலைஞர் கருணாநிதி கோவை கலவரத்தில். மறுக்க முடியுமா? இதான் அனைத்து மதத்தையும் மதிக்கிறதா? இந்து என்றால் திருடன் என்று சொல்வது தான் அனைத்து மதத்தையும் மதிக்கிறதா? மதமே இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் நாத்திகவாதி அப்படின்னு சொன்ன கும்பல், ஒன்றே கூட ஒருவனே தேவன்னு சொல்லி, இந்துக்கள் நான் திருடன்னு சொல்லி, இஸ்லாமியனா தீவிரவாதின்னு சொல்லி, பரிசுத்த ஆவியில் இட்லி வேகமானு கேட்டு இப்போ மேரி மாதாக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்குற இந்த கேடுகட்ட கூட்டம் தான் அனைத்து மதங்களையும் மதிக்கிற கூட்டமா? அதுதான் அனைத்து மதங்களுக்கும் மதிக்கக்கூடிய லட்சணமா? மரியாதை கொடுக்குற கட்சியா? நீங்கள் ஒரு படித்த பொண்ணு, ஒரு பண்பான பொண்ணு, ஒரு தமிழ் பொண்ணு, அதனால் நீங்கள் உண்மையை பேசுவீங்க. திமுகவில் தவறுகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், அதனால் நாங்கள் வந்து திமுக பாரம்பரியத்தில் வந்தோம், பெரியார் வழி வந்தோம், அண்ணா வழி வந்தோம்னு ஏதோ ஒன்று திமுக ஊப்பி மாதிரி உருட்டிட்டு போய் நீங்கள் சேர்ந்தா கூட கவலை கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்ன காரணங்கள் இருக்குல்ல, அது அப்பட்டமாக திமுகவுக்கு பொருந்தாது. முழுக்க நேர் எதிர். 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் சொன்ன வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றல. 1000 ரூபாய் உரிமை தொகை தேவையா? அனைத்து பெண்களுக்கும் சுதந்திரமான வாழ்க்கை தேவையா? அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய எஃப்ஐஆரை எடுத்து போட்டு அந்த பெண்ணை இழிவுபடுத்தி அந்த பெண்ணை அவன் ஒரு முறை ஹராஸ் பண்ணான். ஒவ்வொரு முறையும் அந்த எஃப்ஐஆர் வெளிவரும் போதெல்லாம் அந்த பெண் எவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பா. இதான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற, மரியாதை கொடுக்குற லட்சணமா திவ்யா அவர்களே? இதைத்தான் நீங்கள் விரும்புகிறீங்களா? தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போன ஒருத்தன் ஆர்கே நகரில் தீக்குளித்து இறந்து போயிட்டான். இன்னொரு பக்கம் வந்து பெரம்பலூரில் காவலர் கண்ணு முன்னே ஒருத்தன் வெட்டி கொலை செய்யப்படுறாரு. தமிழ்நாடு முழுக்க சட்டமன்றத்தில் வாசலில் 42 போலீஸ் நிற்கும் போது ஒருத்தர் துள்ள துடிக்க கொலை செய்யப்படுறான். தமிழ்நாடு முழுக்க ஆணவ படுகொலை, தமிழ்நாடு முழுக்க சாதிய மோதல், இன்னைக்கு வரைக்கும் வேங்கவேலுக்கும் மேல்பாதிக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை, தீர்வும் இல்லை. திருமலைகிரியில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பையன் கோவிலுக்குள்ள போனான்னு சொல்லி அவனை அவ்வளவு ஆபாச அர்ச்சனைகளில் பேசுகிறது திமுகவுடைய ஒன்றிய செயலாளர். பிசிஆர் வழக்கில் போய் 3 நாளில் ஜெயிலில் வெளியே வராரு. ஒத்துமொத்தமாக காவல்துறையின் கட்டுப்பாட்டில் ஆட்சி போயிருச்சு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஹெராயின், மெத்தஃபட்டமைனு, அபின், கஞ்சா, ஸ்னேக் பைட்டு, LSD ஸ்டாம்ப்னு சொல்லி விதவிதமான போதைகள் தமிழ்நாட்டில் அவைலபிள் ஆயிடுச்சு. பள்ளி கல்லூரி பக்கத்தில், பள்ளிக்கூட மசூதி பக்கத்தில் மது போதைகள், கஞ்சா போதைகள், போதை பொருட்கள், போதை வஸ்துகள் விற்கப்படுது. இந்த ஆட்சியை ரசித்து தான், இந்த ஆட்சியை கொண்டாடத்தான், இதுதான் நல்லாட்சின்னு சொல்லி நீங்கள் திமுகவில் சேர்ந்தீங்களா? திமுகவில் சேர்ந்த உடனே கருப்பு சிவப்பும் உதயசூரியனும் அறிவாலயம் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுது. ஊழல், லஞ்சம், கொலை, பசி, பட்டினி, தீண்டாமை, சாதிய வன்கொடுமை, பாலியல் இழிவு, ஆத்துமணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இது எதுவுமே கண்ணுக்கு தெரியலன்னா நல்லா கண்டாக்டரை பாருங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து